வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம் டியர் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்மளுடைய ஃபார்மா கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டி அப்டேட்டில் நாம் டிஸ்கஸ் பண்ண டாபிக் என்ன அப்படின்னா, நம்மளுடைய ஃபார்மசி ப்ரொஃபஷனில் ரிசர்ச் ஏரியாவில் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ எங்கெங்கே போஸ்டிங் அவைலபிளாக இருக்குது, எவ்வளோ நம்பர் ஆஃப் போஸ்டிங்ஸு, எப்படி அப்ளை பண்ணுறது, சேலரி பேக்கேஜ் எவ்வளவு கொடுப்பாங்க, எந்த லொக்கேஷன், அதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் நம்ம இந்த வீடியோவில் ஒன் பை ஒன் ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். ஸோ நம்ம பிஃபார்ம், எம்ஃபார்ம் இல்லை பிஹெச்டி இந்த லைனில் ரிசர்ச் ஏரியாவில் ஸ்பெசிஃபிக்காக இன்ட்ரெஸ்ட் உள்ள நண்பர்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நம்புகிறோம். அதனால தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறோம். ஸோ இது எல்லாமே ஃபார்மசி கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஸோ மெயினாக இந்த மாதிரி கண்டென்ட் நம்ம அப்லோட் பண்ணுறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, இப்போ கரண்ட்டில் எம்ஃபார்ம் ஃபைனல் இயர் படிச்சிருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் பிஹெச்டியில் என்டர் ஆகிருப்பாங்க இல்லையா, அந்த நண்பர்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பிஃபார்மசி கேரியரில் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது நண்பர்களுக்கு நிறைய ஒப்பீனியன்ஸ் தேவைப்படும், ஐடியாஸ்லாம் தேவைப்படும். ஸோ அவங்களுக்குலாம் ஒரு மோட்டிவேஷனலான தகவலாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இந்த வீடியோ நம்ம ஷேர் பண்ணுறோம். ஓகே, தேங்க்யூ. நம்ம ஒன் பை ஒன் ஸ்டெப் பை ஸ்டெப் பார்த்துடலாம் என்ன மாதிரியான ஆப்ஷன் சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட், இந்த போஸ்ட் நேம் என்ன அப்படின்னா சீனியர் ரிசர்ச் அசோசியேட். ஓகே, சீனியர் ரிசர்ச் அசோசியேட் போஸ்டிங் எங்கே அப்படின்னா பிரமல் குரூப் ரெக்கர் சீனியர் ரிசர்ச் அசோசியேட் போஸ்டிங். ஓகே, ஸோ இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான குவாலிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா பிஃபார்ம், எம்ஃபார்ம் முடிச்சிருக்கணும். ஓகேவா, அதில் ரிசர்ச் அசோசியேட். ஸோ நம்ம பார்த்துருப்போம் யூஸ்வலாக ஜேஆர்எஃப், எஸ்ஆர்எஃப், அடுத்து ரிசர்ச் அசிஸ்டன்ட் பார்த்துருப்போம், ரிசர்ச் அசோசியேட் பார்த்துருப்போம். இதுலேயே பார்த்தோன்னா ஸ்பெசிஃபிக்காக எஸ்ஆர்ஏன்னு சொல்லியிருக்காங்க, சீனியர் ரிசர்ச் அசோசியேட். பிரமல் குரூப் ஹேஸ் இன்ட்ரெஸ்ட் இன் எ portfolio of businesses including financial services, Piramal Enterprises Limited, pharmaceuticals, Piramal Pharma Limited, and real estate, Piramal Realty, with operations in 30 countries and brand presence in over 100 markets. Okay, ஸோ இதனுடைய பிரான்ச்சஸ், இந்த சர்வீசஸ் எல்லாமே நிறைய கண்ட்ரீஸில் அவைலபிளாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. த குரூப்ஸ் டர்ன் ஓவர் இஸ் 1.9 billion used in FY 2022, driven by its core values. ஸோ இதனுடைய மேஜர் ப்ராஃபிட்ஸு, இதனுடைய பெனிஃபிட் பற்றி சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, த குரூப் பர்சியூஸ் இன்க்ளூசிவ் growth while adhering to ethical and value driven practices. ஸோ அந்த குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷன், ஆர்கனைசேஷன், அதோட அச்சீவ்மெண்ட்ஸை பற்றி பேசியிருக்கிறாங்க. இப்போ நமக்கு முக்கியமான டாபிக் என்ன அப்படின்னா சீனியர் ரிசர்ச் அசோசியேட் தான். ஓகே, இதனுடைய ஜாப் டெஸ்கிரிப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா, த இன்கம்பண்ட் வில் பி ரெஸ்பான்சிபிள் ஃபார் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டி, ஷுட் பி ஆக்டிவ்லி இன்வால்வ் இன் லிட்ரேச்சர் சர்ச். ஸோ ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் சம்மந்தப்பட்ட லிட்ரேச்சர் சர்ச்சு, டேப் ட்ரையல்ஸ், பேட்ச் மேக்கிங், ரொட்டீன் அனாலிசிஸ், ப்ரோட்டோடைப் ஸ்டெபிலிட்டி ஸ்டடி டெஸ்டிங் அண்ட் இன்ட்ராக்ஷன் வித் ரா மெட்டீரியல் வெண்டார்ஸ் as well as மேனுஃபேக்சரிங் சைட்ஸ். ஸோ இந்த ஏரியாவில் ஒர்க் பண்ணுறதுக்கு, இந்த ஏரியாவில் ரிசர்ச் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் உள்ள கேண்டிடேட்ஸ் இதுக்கு ஆப்டான பர்சன்ஸாக இருப்பாங்க. ஓகேவா, த இன்கம்பண்ட் ஷுட் பி எக்ஸ்பீரியன்ஸ்டு வித் தி ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் ஃப்ளோ ஃப்ரம் தி கான்செப்சுவலைசேஷன் டு டெக் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ மேக்ஸிமம் மேனுஃபேக்சரிங், மார்க்கெட்டிங், ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் இதில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கக்கூடியவங்களை எதிர்பார்க்குற மாதிரி தெரியுது. த இன்கம்பண்ட் is responsible for research and development trials, batch making for various person care and food products like creams, lotions. ஸோ பொதுவாகவே ஃபார்மசியில் ஏரியாவில் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இருக்குது. ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் எடுத்துட்டோம்னா ரெண்டு டைப் இருக்கும். ஒன்று ஃபார்முலேஷன் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், இன்னொன்று அனலிட்டிக்கல் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். இதில் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா ஃபுட் ப்ராடக்ட்ஸு, பேஷண்ட்ஸ் கேர், அதில் எஸ்பெஷலி க்ரீம்ஸ், லோஷன்ஸு, சஸ்பென்ஷன் ஷாம்பூஸு, ஃபேஸ் வாஷஸ்ஸு, ஃபுட் சப்ளிமெண்ட்டு, இதிலலாம் எக்ஸ்பர்ட்டாக உள்ளவங்களுக்கு எதிர்பார்க்குறாங்க. would be responsible for performing pre-stability for the developmental products, need to be actively involved in discussion with internal and external stakeholders. ஸோ இந்த ஃபார்முலேஷனில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதோட மட்டும் இல்லாமல் ஆக்டிவாக இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் கூட அந்த கொலாபரேஷன், அந்த ஒர்க் பண்ணக்கூடிய நண்பர்கள், அந்த குவாலிஃபிகேஷனில் உள்ளவங்களை தான் எதிர்பார்க்குறாங்க. டு பி இன்வால்வ்டு ஃபார் ஹேண்ட்லிங் டெக் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் டு தி மேனுஃபேக்சரிங் சைட்ஸ் ஆஸ் அண்ட் வென் ரெக்கர்ட். ஸோ எப்போ தேவைப்படுதோ அப்போது ஆக்டிவாக இன்வால்வ் ஆகிருக்கணும். எங்கெல்லாம் அப்படின்னா ஹேண்ட்லிங் டெக் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் டு தி
மேனுஃபேக்சரிங் சைட்ஸ் ஆஸ் அண்ட் வென் ரெக்கர்டு தேவைப்படும் போது. டு பி வெல் வேர்ஸ்டு வித் குட் லெபார்டரி ப்ராக்டிஸ், ஜிஎல்பி நல்லா தெரிஞ்சுக்கணும், குட் டாக்குமெண்டேஷன் ப்ராக்டிசஸ் நல்லா தெரிஞ்சுக்கணும், ஸ்பெசிஃபிகேஷன் மேனேஜ்மெண்ட் தெரிஞ்சிருக்கணும், ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ் எஸ்ஓபிஸ் எல்லாம் தரவாக தெரிஞ்சிருக்கணும், பிஐஎஸ் ஃபார் பர்சனல் கேர் ப்ராடக்ட்ஸ். அடுத்து ரெஸ்பான்சிபிள் ஃபார் ப்ரிப்பேரிங் ரெலிவெண்ட் டாக்குமெண்ட்ஸ் லைக் பேட்ச் கார்ட்ஸ், prestability reports, MFR, etc. clinical attributes or qualities. ஸோ நமக்கு சீனியர் ரிசர்ச் அசோசியேட்டாக வரக்கூடிய பர்சன்ஸ்க்கு எல்லாமே இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஃப்ளூயண்ட்டாக இருக்கணும். ஜிஎல்பி, அடுத்து வந்து ஜிடிபி, அப்புறம் ஸ்பெசிஃபிகேஷன் மேனேஜ்மெண்ட்டு, எஸ்ஓபி, பிஐஎஸ். அது மட்டும் இல்லாமல் ரெலவெண்ட் டாக்குமெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ண தெரிஞ்சுக்கணும். பேட்ச் கார்டு, ப்ரெஸ்டபிலிட்டி ரிப்போர்ட்டு, எம்எஃப்ஆர் இதெல்லாம் தெளிவாக ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஆப்டான பர்சன்ஸ் தான் இந்த போஸ்டிங் வந்து வர முடியும். அடுத்து கீன் அப்சர்வர் அண்ட் ஃபாஸ்ட் லேர்னர், நல்ல ஒரு ஃபாஸ்ட் லேர்னிங் கெப்பாசிட்டி உள்ள நபராக இருக்கணும், நல்ல ஹார்ட் ஒர்க்கிங் பர்சனாக இருக்கணும், குட் கம்யூனிகேட்டர், வெர்பல் அண்ட் ரிட்டன், நல்ல ஒரு பேச்சு திறமை உள்ளவங்களாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இங்கிலீஷ் ஃப்ளூயன்ஸ் நல்லா எதிர்பார்க்குறாங்க. எபிலிட்டி டு அட்ஜஸ்ட் ஆஸ் பர் த சிச்சுவேஷன், நம்மளுடைய மேனுஃபேக்சரிங் இந்த மாதிரி மார்க்கெட்டிங் ஃபீல்டில் அது ரெண்டுலேயுமே நல்லா ஓரளவுக்கு எக்ஸ்பர்ட்டாக இருக்கவங்க, எஸ்பெஷலி மேனுஃபேக்சரிங் அந்த டாக்குமெண்டேஷன் இதிலலாம் அவங்களுக்கு வந்து சிச்சுவேஷனை வந்து மேனேஜ் பண்ண தெரியணும், நல்லா அட்ஜஸ்ட் பண்ண தெரியணும். எபிலிட்டி டு ஹேண்டில் மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ் அண்ட் டாஸ்க் அட் எ டைமிங். ஸோ இதில் வந்து கேண்டிடேட் ப்ரொஃபைல் பார்த்தோன்னா பிடெக் காஸ்மெட்டிக்ஸ் ஆர் எம்டெக் காஸ்மெட்டிக்ஸ் ஆர் பிஃபார்ம் ஆர் எம்ஃபார்ம் கேட்டிருக்கிறாங்க. 3+ years இண்டஸ்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸ் இன் பர்சனல் கேர் அண்ட் ஃபுட் ப்ராடக்ட் ஃபார்முலேஷன் டெவலப்மெண்ட் அண்ட் டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர். ஸோ இதெல்லாம் வந்து குவாலிஃபிகேஷன் அண்ட் எபிலிட்டிஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, அடுத்து hands-on experience on taking lab batches of emulsion, suspension, surfactants based products, foods products, etc. அடுத்து hands-on experience for handling basic analytical instrument like viscometer, pH meter இதெல்லாம் வந்து ஒர்க் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா, சர்ஃபேக்டன்ஸை பற்றி தெரிஞ்சிருக்கணும், ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பற்றி ஐடியா இருக்கணும், அப்புறம் ஹேண்ட்லிங் பேசிக் அனலிட்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், விஸ்கோமீட்டர், பிஹெச் மீட்டர் பற்றின நாலெட்ஜ் எல்லாமே ஃப்ளூயண்ட்டாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்பீரியன்ஸ் இன் பெர்ஃபார்மிங் ப்ராடக்ட் அனாலிசிஸ் ஆஃப் பர்சனல் கேர் ப்ராடக்ட்ஸ் ஆஸ் பர் பிஐஎஸ். ப்ராடக்ட் அனாலிசிஸ் பர்சனல் கேர் ப்ராடக்ட்ஸில் தான் தரவாக இருக்கணும். ஷுட் ஹேவ் குட் நாலேஜ் ஆன் ரா மெட்டீரியல் சப்ளைஸ் அண்ட் தேர் ஸ்பெசிஃபிகேஷன். ரா மெட்டீரியல் சப்ளை பண்ணுறதுலையும் ஸ்பெசிஃபிகேஷன்லையும் நல்ல ஒரு நாலேஜ் இருக்கணும். அடுத்து இந்த குவாலிஃபிகேஷன் மட்டும் இல்லாமல் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனாக என்னெல்லாம் இருக்கணும் அப்படின்னா பிடெக், எம்டெக், பிஃபார்ம், எம்ஃபார்ம் இது முடிச்சிருக்கணும். அப்புறம் நேவி, மும்பை, மகாராஷ்டிரா லொக்கேஷன். ஓகேவா, இங்கே தான் ஒர்க் இருக்கும். இண்டஸ்ட்ரி டைப் வந்து ஃபார்மா, ஹெல்த் கேர், கிளினிக்கல் ரிசர்ச் இந்த மாதிரியான ஜாப் போஸ்டிங் தான் இருக்கும். ஓகேவா, ஃபார்மா, ஹெல்த் கேர் ஆஸ் வெல் அஸ் கிளினிக்கல் ரிசர்ச். லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்னா 31st July 2024 அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு இந்த வெப்சைட்டில் தான் நீங்கள் போக வேண்டியிருக்கும். சரியா, அதாவது வெப்சைட் என்னவா இருக்கும் அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல, பிரமல் சீனியர் ரிசர்ச் அசோசியேட் போஸ்ட் பிஃபார்ம், எம்ஃபார்ம் அந்த கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க இல்லையா. பிரமல் குரூப் ரெக்வயர் சீனியர் ரிசர்ச் அசோசியேட். ஸோ இந்த பிரமல் குரூப் அதிலே போய் பார்த்தாலும் நமக்கு தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு இந்த வீடியோ ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நம்புகிறோம். பெஸ்ட் விஷஸ் ஃபார் ஆல் சக்ஸஸ் இன் அவர் லைஃப். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி.